ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனாஸ் ரெசிபி. நம்ம இன்றைக்கி லெமன் ரைஸ் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை போட்டுருங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை போடணும். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயமும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை. எடுத்து வச்சுருந்த லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 லெமன் கரெக்டாக இருக்கும். சில பேர்த்துக்கு ரொம்ப புளிப்பாக, கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா அரை பழம் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நிறைய உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு இப்போவே போட்டுறாதீங்க. இப்போவே போட்டுட்டிங்கன்னா வெங்காயம்லாம் உப்பு இழுத்துரும். அப்புறம் சாப்பிடும்போது வெங்காயம் மட்டும் உப்பாக இருக்கும். சாப்பாடு கிளறும் போது பாதி போட்டுக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் சாப்பாட்டை ஆற வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம சூடான சாப்பாடு கிளறதை விட ஆற வச்சு மிக்ஸ் பண்ணால் அது ரொம்ப நேரத்துக்கு கெடாது. லெமன் இருக்கிறனால அது புளிப்பு தன்மைக்கு கெடாது. இப்போ நம்ம பேக் பண்ணி டிஃபனில் போட்டு பேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா சாப்பாடை ஆற வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாவே இருக்கும். எவ்வளோ நேரம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணாலுமே சளிப்பு வாசம் வராது. நம்ம லெமன் ரைஸுக்கு மொத்தமாக எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ பாதி எண்ணெய் வணக்கிறதுக்கும் பாதி எண்ணெய் சாப்பாடு ஆற வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் சாப்பாடு பளபளன்னு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். லெமன் ரைஸுங்கிறனால கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் எச்சாவே போடணுங்க. மற்ற தக்காளி சாப்பாடு, தேங்காய் சாப்பாடை விட லெமன் ரைஸுக்கு புளிப்பான சாப்பாடுனால பச்சை மிளகா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.